இன்றைக்கான சிலபஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் பதிற்று பத்து அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? தொகை நூல்கள் அப்படின்னு பார்த்தாவே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்படி தானே? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பதிற்று பத்துக்கு தொகுத்தவரும் தெரியலை, தொகுப்பித்ததும் யார் அப்படின்னு சொல்லி தெரியல. பதிற்று பத்து அப்படிங்கிற நூல் எதை பற்றினதுன்னா அப்படின்னா சேர அரசர்களை பற்றி பாடுது. சரிங்களா? 10 சேர அரசர்களை பற்றி ஒவ்வொரு சேர அரசர்களுக்கும் 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்களை கொண்டது பதிற்று பத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்கல. 80 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அந்த 80 பாடல்களை பாடிய புலவர்களை பார்க்கலாம். முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கும்னு சொல்லியாச்சு. 2வது 10 பார்த்திங்கன்னா குமட்டூர் கண்ணகனார், 3வது 10 பாலை கௌதமனார், 4ஆம் 10 காப்பியாற்று காப்பியனார், 5வது 10 பார்த்திங்கன்னா பரணர், 6வது 10 காக்கை பாடினியார், 7வது 10 கபிலர், 8வது 10 அரிசில் கிழார், 9வது 10 பெருங்குன்றூர் கிழார், 10வது 10 கிடைக்கல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.